ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த லவ் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த குவின் கூட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலான்ட்டு வேகமா வருவாளா, இன்னொரு பக்கம் அந்த குவின் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ற மாதிரி போயிருவான். ஆனா அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இனி இந்த கான்ட்ராக்டுக்கு வேலிடே கிடையாது, அதனால இந்த கொலாபரேஷனை இதோட நிறுத்திக்கோங்க அப்படிம்பா. ஆனா அதுக்கு அந்த குவின்னும் நியூஸ்ல வந்ததெல்லாம் நம்பாதீங்க, எங்க கம்பெனி ஒன்றும் ஃபண்டே இல்லாமலாம் இல்ல, இன்னும் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிம்பானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இப்போ உன்னோட கம்பெனி திவாலாகிற நிலைமையில இருக்குல்ல, அதை பத்தி கூட நம்ம பேச வேண்டாம், ஆனா உன்னோட கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய பல மில்லியன் காசு யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதை பத்தி நான் வெளியே சொன்னேன்னா அடுத்து உன் கம்பெனிக்கும் பெரிய பிரச்சனை, உனக்கும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டுவான். என்னன்னு பார்த்தா இந்த குவின் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பணக்காரங்க ரெடியா இருந்திருப்பாங்க, அந்த பணத்துல ஆட்டையை போடணும் அப்படிங்கறது அந்த குவினோட எண்ணமாவே இருந்திருக்கும். இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப அதனால இந்த குவின் அப்படியே ஆடி போயிருவான். சரி சரி, என்ன பத்தின எவிடன்ஸ் எதுவும் வெளியே கொடுத்துறாத, உனக்கு என்ன இந்த கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே, இப்ப இந்த கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவாளா. அவகிட்ட நம்ம ஹீரோ இப்ப அந்த கான்ட்ராக்டை கொடுத்து அவன் சைன் பண்ணல, அதனால நீ பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவளை அங்க இருந்து கூட்டு போயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கம்பெனில அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவளோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, மேடம் நீங்களும் ஜின்னும் போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 5 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு, நீங்க உண்மையான கப்பிள்ஸ்ன்ட்டு இப்ப இந்த கம்பெனில நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே யூனி பிராண்ட் பெருசா வந்துரும், இதுக்கு மேலேயும் இந்த ஜின் கூட கான்ட்ராக்ட் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களா, நான் வேணா புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போடவா அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேப்பா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் யோசித்தப்ப வெறும் 3 மாசம் ஜின் கூட நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பா. ஆனா இப்ப இவளையே அறியாம அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, அதனால அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, சரி நீ இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணு, அதுவும் அதுல மெயினா நான் சொல்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நீ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த கான்ட்ராக்டை ரெடி பண்ண சொல்லுவா. அதுக்கடுத்து அந்த அசிஸ்டன்ட் புதுசா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்றதுக்காக போவாளா. அப்போ தெரியாத நம்ம அவ அந்த ஈச்சன் மேல மோதிருவா, அதனால அவ கையில வச்சிருந்த பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுக இத அந்த ஈச்சன் நோட் பண்ணிடுவான். ஓ அப்பனா ஜின்னும் மூமும் ரியல் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவங்க கான்ட்ராக்ட் போட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கடுத்து ஈவினிங் அப்படியே வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே டவுட்டா, எதுக்கு இப்ப கான்ட்ராக்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, அதான் இன்னும் 5 நாள்ல முடிய போகுதுல அப்படின்னு கேட்பான். ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு போய் சொல்ற விதமா, நான் உனக்கு குவினோட கம்பெனில ஒரு மாடலிங் பொறுப்பை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா இப்ப அந்த குவினோட கம்பெனியே பிரச்சனையில இருக்கு, அதனால நான் கொடுத்த வாக்கை என்னால நிறைவேற்ற முடியல, சோ எனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கொடு, ஏதாண்டு ஒரு நல்ல கம்பெனில உன்னை மாடலா சேர்த்து விட்டுறேன், அதுக்காக தான் இந்த புது கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதை கேட்ட கொடுத்து நம்ம ஹீரோ அப்படியே, எனக்கு நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ஒரு பேப்பர் மூலியமா இருக்கிறதுல இஷ்டம் இல்ல அப்படிமா. அதாவது அவன் இன்டைரக்டா நான் கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டேன், உன்னோட ரியல் பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பேன்னு சொல்லுவான். ஆனா இது நம்ம ஹீரோனுக்கு புரியாது, அவ அப்படியே சரி இவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சனையும் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ஏதாச்சும் பண்ணி நம்ம ஹீரோவை இன்னும் ஒரு 3 மாசம் அவ கூட வச்சுக்கணும்னு நினைப்பா. அதனால இப்ப வீம்புக்குன்னே அவளோட வாட்சை உடைச்சிட்டு நம்ம ஹீரோ தான் தெரியாதனமா அந்த வாட்சை உடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பொய்யா ஒரு சீனை கிரியேட் பண்ணி இந்த வாட்சுக்கான காசை நம்ம ஹீரோ கிட்ட கேக்குற மாதிரி ஒரு டிராமா நடத்துவா. ஆக்சுவலி இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு சாதாரண மாடல் தானே, அதனால அப்படியே அவளாவே, எனக்கு தெரியும் உன்கிட்ட நிறைய காசு இருக்காதுன்ட்டு, பேசாம இந்த வாட்சுக்கு பதிலா இன்னும் ஒரு 3 மாசம் நீ இதே வீட்லயே இருந்துட்டு எனக்கு சேவை செய்ய, அதுல இந்த வாட்சோட கணக்கு நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அப்படியே அவகிட்ட க்ளோஸா வந்து, உண்மையிலேயே இந்த வாட்சை நான் தான் உடைச்சேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இவ்வளவு க்ளோஸா வந்தனையும் நம்ம ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால அவளும் இந்த இடத்துல இருந்து போயிடலாம்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டக்குன்ட்டு அவளை ஹட் பண்ணிருவான். ஓகே இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வரும். அதுல பேசுற பர்சன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு உன்னை பத்தியும் ஜின்ன பத்தியும் எல்லா விஷயங்களும் தெரியும், அதனால நாளைக்கு நான் சொல்ற இடத்துல என்ன வந்து பாரு அப்படின்ட்டு யாரோ கால் பண்ணுவாங்க. இதனால நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் அப்படியே அந்த பர்சனை போய் மீட் பண்ணலான்னு போறப்ப நடுவுல நம்ம ஹீரோப்ல நிப்பாட்டி, நேத்து நான் உன்னோட வாட்சை உடைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணல, இந்த வாட்ச் என்னோட கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு காஸ்ட்லியான வாட்சை கிஃப்ட் பண்ணுவான். இதனால நம்ம ஹீரோனுக்கும் லைட்டா சந்தோஷமா தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவளோட அங்கிளோட பையன் அந்த ஈச்சனை தான் போய் மீட் பண்ணுவா. நேத்து இவளுக்கு கால் பண்ணதும் அந்த ஈச்சன் தான் போல. அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா, நீயும் ஜின்னும் கான்ட்ராக்ட் போட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இது ஏதோ நீ அவசரத்துல ஆர்வ கோளாறுல பண்ணிட்ட, போனதெல்லாம் போகட்டும், இப்ப நீ அவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கோ, ஏன்னா இந்த விஷயம் மட்டும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ இல்ல என்னோட அப்பாவுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து நீ யூனி பிராண்டை டெவலப் பண்றதை பத்தி யோசிக்கவே முடியாத மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈச்சன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இந்த யூனி பிராண்ட் ரொம்ப முக்கியமானது போல, ஏன்னா அவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனாலதான் நம்ம ஹீரோயின் இந்த பிராண்ட் மேல அவ்வளவு ஆர்வம் காட்டுறா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப நம்ம ஹீரோ விட்டு விலகிற நிலைமையில அவ இருக்க மாட்டா. அதனால அந்த ஈச்சன் கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு ட்ரை
ஃபீல் பண்ணுவா. ஆனா அவனா, இங்க பாரு இதெல்லாம் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், இது மட்டும் வெளியே எங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து ஜின்னோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை இன்டைரக்டா மிரட்டுவான். அதனால நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம சரி நான் ஜின்னோட கான்டாக்ட மொத்தமா கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. அதுக்கடுத்து அன்னைக்கு ஈவினிங் வீட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த புதுசா போட்ட கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போடுவாளா, இதை நம்ம ஹீரோ பாத்துருவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனோட ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா இருக்கும். சோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட புது கான்ட்ராக்ட பத்தி பேசுனீங்களே அப்படின்ட்டு தான் ஆரம்பிப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இல்ல போதும் நம்ம கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பை இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்பா. சோ இதுலயே நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப அப்படியே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம ரிலேஷன்ஷிப்பை இங்கேயே முடிச்சுக்கலாம், எனக்கும் பாரிஸ்ல மாடலிங்க்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, அதனால நான் இன்னைக்கு நைட்டே பாரிஸ் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம உன்னோட கெரியருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிருவா. பட் ஆனா அன்னைக்கு நைட்டு பூரா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவே தான் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரண்ட் வேற கட் ஆயிரும். இவளுக்கு தான் இருட்டுனாவே பயமே. இதனால ஒரு செகண்ட்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கப்ப அப்ப இவ வாட்ச்ல இருந்து ஏதோ ஒரு லைட் வர மாதிரி இருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோ கிஃப்ட் பண்ண வாட்ச் ஒரு நியான் கலர் வாட்ச் போல. இருட்டான உடனே அதுல இருந்து கொஞ்சம் லைட்ஸ் வரும். இப்ப இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அடுத்து நம்ம ஹீரோன் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே டக்குன்னு அவ வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஜின் நீ உண்மையிலே என்னை விட்டுட்டு போயிட்டியா, நீ இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் அப்படியே வந்து நான் போற அவசரத்துல இந்த வீட்டு சாவியை கொடுக்க மறந்துட்டேன், இந்தாங்க உங்க வீட்டு சாவி அப்படின்ட்டு கொடுப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த சாவியை வாங்காம டக்குன்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்குவா. இங்க பாரு நான் சொன்ன மாதிரியே நம்மளோட கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம், இனி புதுசா ரியல் ரிலேஷன்ஷிப் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐ லவ் யூன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல இதை நீங்க இப்பெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவான். பாவம் இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட்ல மனசே உடைஞ்சிரும். ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோ இத நான் தான் உங்ககிட்ட சொல்லணும், ஏன்னா ஒரு பையன் தான் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்புறம் என்ன அன்னையில இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரே லவ்ஸ் தான் ஒரே ரொமான்ஸ் தான். ஆனா அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க அசிஸ்டன்ட் இந்த குவின்னை பத்தி ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால ரெண்டு பேரும் வேகமா அவங்க கம்பெனிக்கு போயிருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும் அந்த குவின் அவனோட கம்பெனி மொத்தத்தையும் இழுத்து மூடிட்டு ஏதோ ஒரு இடத்துல தலைமறைவா இருக்கான் போல. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட கம்பெனில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதா இருந்திருக்கும்ல, அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் எங்கேயோ ஓடிட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோயினுக்கு வரும். ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. அவ அப்படியே சரி விடுங்க நம்ம எப்படியோ அந்த குவினோட ஃப்ராட்தனத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், ஆனா நம்மளுக்கு இப்ப புதுசா கொலாபரேட் பண்றதுக்கு ஒரு கம்பெனி தேவைப்படுது, அதனால சீக்கிரமாவே ஒரு நல்ல டிசைனிங் கம்பெனியா கொலாபரேஷனுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் தான் காட்டுவாங்க. அவங்களும் அந்த குவினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு இன்னும் அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அவன் என்னதான் அந்த கம்பெனில இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தாலும் ஆனா அந்த பணம் எதுவுமே டைரக்டா இன்னும் குவினோட அக்கௌண்ட்டுக்கு போகல, வேற யார் அக்கௌண்ட்டுக்கோ போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். சோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப இந்த குவின் வீம்புக்குனே தான் மோ கூட கான்ட்ராக்ட் போட்டு அவளை ஏதோ ஒரு பிரச்சனையில தள்ளணும்னு சொல்லி பாத்திருக்கான். சோ குவினுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த குவினோட கம்பெனில மித்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் பேசி இப்போ அந்த குவின் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு ஃபேக்டரியை வாங்கிடுவான். ஆக்சுவலி இந்த ஃபேக்டரியில தான் டிசைனர் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாங்க போல. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கும் தெரிய வரும். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் ஜாக்சன்ங்கிற ஒரு ஆளு குவினோட ஃபேக்டரியை வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவளுக்கு தெரியும். ஆனா அந்த ஜாக்சனும் நம்ம ஹீரோ ஜின்னும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியல. அதனால அவ அசிஸ்டன்ட் கிட்ட இப்ப அப்படியே நம்மளுக்கு இப்ப அந்த குவினோட ஃபேக்டரி தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஃபேக்டரி, சோ நம்ம ட்ரெஸ் டிசைனிங்க்கு அதுதான் கரெக்டா இருக்கும், அதனால நீ இந்த ஜாக்சன் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, நான் இனி அவர் கூட கொலாபரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஈச்சன் மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ இன்னும் அந்த ஜின் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கியா, எனக்கு தெரிஞ்சது சரிப்பட்டு வராது, நான் உன்னோட கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி போர்ட் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை மிரட்டுவான். இதனால நம்ம ஹீரோயினும் ரொம்ப அப்செட்டா இருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு இந்த யூனி பிராண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவ தனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டோனையும் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயினும் யோசிக்கலாம் மாட்டா, அவளும் இப்ப சரின்றுவா. அதுக்கடுத்து அடுத்த நாளே போய் இவங்க ரெண்டு பேரும் அவங்க மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிருவாங்க. ஆனா அப்போ நம்ம ஹீரோயினோட அங்கிள் அவளுக்கு கால் பண்ணி வேகமா வர சொல்லுவாரா. சரி இந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பயத்தோடயே போவா. ஆனா அங்க போனா அந்த அங்கிள் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்து நான் உனக்கும் ஜாக்சனுக்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ
ஏற்கனவே யூனி பிராண்ட பெருசாக்கணும்னு சொல்லிதான் ஆசைப்பட்ட. நீ இப்ப ஜாக்சனை மீட் பண்ணேன்னா அவர் மூலியமா நம்மளுக்கு ஒரு பெரிய கொலாபரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனோட கையில ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுப்பாரு. இதை வாங்கின அடுத்துதான் நம்ம ஹீரோனு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நல்லதா போச்சு. ஜாக்சன் கூட மீட்டிங் அரேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அங்கிளுக்கும் நம்மளை பத்தி எந்த விஷயமும் இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிம்மதியா இருப்பா. ஆனா அப்ப அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியே அந்த ஈச்சன் இவளுக்கு கால் பண்ணி, நீ என்ன ஜாக்சனை மீட் பண்ண போறதா கேள்விப்பட்ட? உனக்கு யூனி பிராண்ட் டெவலப் பண்றதுக்கு இப்ப ஜாக்சனோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைதானே. அந்த ஜாக்சனை அவ்வளவு சீக்கிரமால யாராலையும் பார்க்க முடியாது. அவர் பிசினஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட டீடைலா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நீ எப்படி இதுக்கு முன்னாடி ஜின்னு கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டியோ அதே மாதிரி நானும் இப்ப ஜின்னு கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட போறேன். அந்த கான்ட்ராக்ட மேலாப்ல படிச்சு பார்த்தா ஜின்னுக்கு நல்ல மாடலிங் ஆஃபர் இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு தெரியும். ஆனா ஒன்ஸ் அவன் மட்டும் அதுல சைன் பண்ணிட்டான், அதுக்கடுத்து அவனுக்கு மாடலிங் ஆஃபர் கிடைக்காது, நிறைய பிரச்சனை தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு நான் பிரச்சனை உள்ள கான்ட்ராக்ட தான் அவன் கையில கொடுக்க போறேன். இப்ப உனக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான். உனக்கு யூனி பிராண்ட் ரொம்ப முக்கியம்னா நீ ஜாக்சனை மீட் பண்ணி அங்க பேசு. இல்ல உனக்கு ஜின்னு முக்கியம்னா நீ ஜாக்சனை மீட் பண்ணாம இங்க ஜின்னு தேடி வந்து அவன் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றத கேன்சல் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஈச்சன் சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு இப்ப அந்த ஈச்சன் சொல்றத நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கும். நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்தா அவனும் அட்டன் பண்ண மாட்டான். இதனால அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நம்ம ஹீரோனோட கம்பெனில ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ற மாதிரி தெரியும். கரெக்டா நம்ம ஹீரோன் இந்த இடத்துக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிராத, அது உனக்கே பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு அவ டக்குன்னு அந்த கான்ட்ராக்ட வாங்கிடுவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அவளோட அங்குள் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அவ ஜின் கூட கான்ட்ராக்ட் போட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்தது. அது ஈச்சனுக்கு தெரிய வந்து அவன் இந்த விஷயம் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால நீ ஜின் கூட பிரேக்கப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அது மட்டும் இல்லாம இந்த உண்மை தெரிஞ்சு ஜின்ன நீங்க எல்லாரும் ஏதாவது பண்ணிருவீங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் ஜாக்சனை மீட் பண்றது கூட விட்டுட்டு இங்க ஜின்ன தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இதெல்லாம் கேட்டோனையும் அந்த அங்கிள் ஃபர்ஸ்ட் கோவப்படுவாரு. என்னது கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே அது ஸ்டார்டிங்ல தான் கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப், இப்ப நாங்க உண்மையிலே லவ் பண்ணி எங்களோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம நான் ஜாக்சன் கிட்ட கண்டிப்பா இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி யூனி பிராண்ட பெருசாக்குறதுக்கு அவர் கூட சேர்ந்து நான் கொலாபரேஷன் பண்ணி ஆவேன், எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் அவங்களோட அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப 2 நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்கிறப்ப இப்ப அவனை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் யாரா இருக்கும் அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் நிப்பா. அதாவது இப்ப நம்ம ஹீரோயின் தேடி வந்தது ஜாக்சன், ஆனா அவ கண்ணு முன்னாடி நிக்கிறது நம்ம ஹீரோ ஜின்னு. இதனால அவ ஃபர்ஸ்ட் லைட்டா குழம்புவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ கூடயே இன்னொரு ஆள் ஒருத்தன் நிப்பானா. உடனே நம்ம ஹீரோயின் ஓகே இவன் தான் ஜாக்சன், ஜின் இங்கேயுமே மாடலிங்க பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவா. அதனால நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு சிக்னல் கொடுத்து நீயே ஜாக்சன் மாதிரி நடி அப்படின்றுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் நம்ம உண்மையான சிஇஓ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட பிசினஸ் டீலிங் பத்தி பேசுவாளா. அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. நம்ம ஹீரோ தான் அப்படியே பின்னாடி சிக்னல் கொடுப்பான், இந்த மாதிரி பதில் சொல்லு அந்த மாதிரி பதில் சொல்லுன்ட்டு. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் தட்டு தடுமாறி எப்படியோ அந்த மீட்டிங்க முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோன் அங்க இருந்து கிளம்பின உடனே அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான், அதான் இப்பமோ உங்களை ஃபுல்லா லவ் பண்றாங்கல்ல, இன்னும் நீங்க உங்களோட ரியல் ஐடென்டிட்டியை பத்தி அவங்க கிட்ட சொல்லாம இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, இப்ப நான் என்னோட ஐடென்டிட்டியை பத்தி சொன்னா பிரச்சனை தான் வரும், நான் என்னோட ஐடென்டிட்டியை பத்தி அவகிட்ட ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை பத்தி நான் அவகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு நடுவுல ஏற்கனவே ஏதோ ஒரு பாஸ்ட் ஓடி இருக்கு அப்படிங்கறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஈச்சனை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஜாக்சனோட கொலாபரேட் பண்ண போறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். இது தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவான். அது எப்படி ஜாக்சன் யாருக்குமே செகண்ட் வாய்ப்பு கொடுக்கவே மாட்டான், ஆனா அவன் மோக்கு கொடுத்திருக்கான், இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த ஜாக்சன் யாரு அப்படிங்கறத நம்ம டீடைலா விசாரிக்கணும் அப்படின்ட்டு இப்ப அந்த ஈச்சன் ஜாக்சனை பத்தி நல்லா விசாரிக்க சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு நம்ம ஹீரோ தான் அவளுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய தழும்பு இருக்கும். இத பார்த்தனுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். அப்ப அவன் அப்படியே, உனக்கு ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னியே, அந்த விஷயம் உன் மனசுல ரொம்ப ஆழமா ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், என்னதான் எனக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி எல்லா விஷயங்களும் மறந்து போயிருந்தாலும் நீ சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்ட் எனக்கு ஒரு பெரிய காயத்தை தான் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவன் இப்படி சொல்றதை கேட்டோனையும் நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். இவன் ஃபீல் பண்றதே நல்லா தெரியுது, நம்ம ஹீரோக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த ஈச்சனை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த லூ ஸ்டார்டிங்ல கூட நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டியில வச்சு வம்படுத்திருப்பாளே அந்த பொண்ணுதான். அவளுக்கு இந்த ஈச்சன் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியும். சோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஈச்சனும் நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேல அப்படிங்கிற மாதிரி ஏதோ குதர்க்கமா கேட்பான். அதுக்கு அந்த லூ பொண்ணும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அப்ப அவ சில ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாள். அதுல அந்த ஃபைலும் இருக்கும். அந்த ஃபைல்ல இருந்து அவளுக்கு இப்போ நம்ம ஹீரோவோட ஹை ஸ்கூல் போட்டோ ஒண்ணு கிடைக்கும். அதுல நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸ் மொத்தமா ஒரு பொம்மை அப்படியே மறைச்சிருக்கும். ஆனா அந்த போட்டோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ஏதோ சில விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள வந்துட்டு போகும். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தேகமா அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட நீ என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு 10 பசங்களை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருந்ததானே, ஆனா அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் பர்டிகுலரா அந்த ஜின்னை செலக்ட் பண்ணேன்? ஒண்ணு நான் ஜின்னோட ப்ரொஃபைலை பார்த்து அட்ராக்ட் ஆகி செலக்ட் பண்ணிருக்கணும், இல்லனா நான் அவனை தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி வேற யாரும் எனக்கே தெரியாம பிளான் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோனுக்கு ஏன் இப்படி திடீர்னு சந்தேகம் வரும்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை பாக்குறப்பெல்லாம் ஏதோ சில விஷுவல்ஸ் மைண்டுக்கு வந்துட்டு போகும். அதனாலதான் அவ இப்ப நம்ம ஹீரோ மேலே டவுட் படுவா. அதனால இவ ஸ்டார்டிங்ல இவளை கிட்னாப் பண்ற மாதிரி 4 பசங்களை நடிக்க சொல்லிருப்பாள். அந்த பசங்களை கூப்பிட்டு பேசுவா. அன்னைக்கு நான் கிட்னாப் பண்ற மாதிரி நடிக்க சொன்னப்ப என்ன காப்பாத்த வர பையனை உங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்து நீங்க அன்னைக்கு அவன் நடிச்சீங்க, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லிடுறீங்களா இல்ல என்கிட்ட இருந்து வாங்கின காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. அப்பதான் அந்த 4 பசங்களும் உண்மையை சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் தான் அந்த கிட்னாப் சீனை ஃபேக்கா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு காசு கொடுத்திருப்பா. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஜின்னும் அந்த 4 பேரை மீட் பண்ணி நீங்க ஏன் கூட சண்டை போடுறப்ப ஃபேக்கால சண்டை போட வேண்டாம், ரியலாவே சண்டை போடுங்க, இதனால மூ என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி இருந்திருப்பான். இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்ச உடனேயும் அவன் நம்ம ஹீரோ மேல இன்னும் ஒரு மாதிரி சந்தேகப்படுவா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் இதே சந்தேகத்தோட அப்படியே வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோ கிட்ட நீ ஏதாண்டி என்கிட்ட உண்மையை மறைக்கிறியா, பொய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த டாபிக்கை டைவர்ட் பண்ற மாதிரி மலிப்பியே தான் நிறைய பதில் சொல்லுவானா. சோ இதனாலேயே நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல இன்னும் சந்தேகம் கூட ஆரம்பிச்சிரும். ஆனா இப்படி ஹீரோயின் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் மறைக்கிறோமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப ஃபீல் பண்ணி பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த லூ வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட உன்னை நான் ஜின்னு கூப்பிடுறதா இல்ல ஜாக்சன் கூப்பிடுறதா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. சோ இதுலயே இவளுக்கும் ஈச்சனுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா இவகிட்ட பேசுறதுக்கு நம்ம ஹீரோக்கு சுத்தமா இஷ்டம் இருக்காது. அதனால அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போலான்னு தான் பாப்பான். அப்ப அந்த லூ வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோ மேல விழுக இத ஒருத்தன் போட்டோ வேற எடுத்துருவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் இருப்பா. நான் ஜின் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஜின் ஏன் நடிச்சு என்கிட்ட க்ளோஸ் ஆகணும், அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இவளுக்கு ஒரு போட்டோ வரும். அதுல அந்த லூவும் நம்ம ஹீரோவும் பார்ல ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இத பார்த்து அப்படி டென்ஷன் ஆகிறப்ப அந்த லூ இவளுக்கு போன் பண்ணி உனக்கு இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நான் சொல்ல காத்திருக்கேன், இனி ஜாக்சன் உன் கூட கொலாபரேட் பண்ண மாட்டான், அவ ஏன் கூட தான் கொலாபரேட் பண்ணுவான், நான் அவனை தான் இப்ப பார்க்க போறேன் அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயினும் இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த ஜாக்சனோட கம்பெனிக்கு தான் போவா. அதாவது சொல்ல போனா நம்ம ஹீரோட கம்பெனிக்கு தான் போவா. ஆனா அங்க போனா அந்த லூ இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு நீங்க மூவோட டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதனாலேயே என்னோட பிராண்டை டெவலப் பண்ணிக்குவேன் ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத நம்ம ஹீரோயினும் கேட்டுருவா. அவ அப்படியே மொத்தமா ஷாக் ஆயிருவா. அப்போ நீ தான் ஜாக்சனா, அது மட்டும் இல்லாம நீ இவ கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ இது எல்லாமே என்னோட டிசைனை திருடுறதுக்காக நடந்த விஷயங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்குவா. சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோ எப்படி உண்மை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரூவ் பண்ண போறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, அது என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.